புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற கட்டுமான பணிகள் விரைவில் துவங்கும் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த சட்டமன்ற தலைமைச் செயலகம் அமைக்க தலைமைச் செயலர் எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர், ஆளுநரை வைத்து அந்த கோப்பு மத்திய அரசு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நிதி ஆயோக் கூட்டத்திற்கு புதுச்சேரி முதல்வர் செல்லாதது குறித்து விளக்கம் அளித்த சபாநாயகர் செல்வம், மத்திய அரசின் நிதி புதுச்சேரிக்கு தொடர்ந்து கிடைத்துக் கொண்டிருப்பதாக தெரிவித்துள்ளார். இப்போ தலைமைச் செயலர் இருந்தார். இப்போ அதையும் மீறி இன்னைக்கு போன வாரம் தான் அதுக்கு முழுமையாக வந்து டெல்லிக்கு போயிருக்குது. இப்போ அடுத்த வாரம் நிதி அமைச்சரை சந்திச்சு ஒரு ஆரம்ப கட்ட தொகையாக ஏதோ ஒன்று வாங்கினோம். அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டோம். அதில் 90% வெற்றி பெற்றோம். எல்லாமே பண்ணோம். இதுக்கு தடையாக வந்து முன்னாள் இருந்த துணைநிலை ஆளுநர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு சரி பண்ணிட்டு புதிய சிபி ராதாகிருஷ்ணன் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் இவர் இப்போ தலைமைச் செயலர் வந்து இங்கே கட்டுங்க, அவர் ஒரு பிளானை போட்டு எடுத்தாந்து என்னையும் முதல்ல சந்திச்சு இந்த பிளானில் கட்டலாமான்னு கேட்டார். அதுக்கு நாங்கள் ஒத்துக்காத்தால இப்போ டிலே ஆச்சு. மத்திய அரசு வந்து இப்போ வந்து ரொம்ப அவங்ககிட்ட இம்ப்ரெஸ் பண்ணி ஏன் இந்த ஃபைல் அங்கே நிற்கிறதுக்கப்புறம் அது ஒப்புதல் அவர் கொடுத்துருக்காரு. நேற்றைய தினம் முழுமையாக அது வந்து டிபிஆர்லாம் போன வாரம் அது முழுமையாக அடைஞ்சு மத்திய அரசு கணிச்சிட்டோம். ஒரு குறிப்பிட்ட ஆரியில் வந்து குறிப்பிட்ட தொகை ஒதுக்கிட்டாருன்னு சொல்லியிருக்காங்க.